அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி, வளர்பிறை, திருதியை திதி இரவு 7:25 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி, மூலம் நட்சத்திரம் இரவு 7:28 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், அமிர்த யோகம் இரவு 7:28 வரை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. நினச்சது நடக்கும். எதிர்பாராத பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புது பொருள்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதனால தாங்க ஊரில் இருக்கிறவங்க நம்மளை எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு ஊருக்கு பயந்து வாழக்கூடியவர்கள், ஊருக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதிலேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் ஒரு பக்கம் கடுமையாக இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலன் தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்களால் இன்றைக்கி ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உரலில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்புமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா அதுக்காக அதில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாம் தப்பிச்சு போகக்கூடாது. எடுத்துட்டோம், அது எதுவாக இருந்தாலும் இறுதி வரை நின்று போராடி அதில் ஜெயிச்சு காட்டணுங்கிற மன உறுதியோடு நின்று எங்கும் எப்பொழுதும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குடும்பத்துக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அதனால் இன்றைய தினம் இரவு 7:28 வரைக்குமே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் யாரையும் நம்பாதீங்க, கவனமாக இருங்க. யாருக்காகவும் எதற்காகவும் முன்பணம் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உழுகிற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கிற நாளில் ஆள் தேவையில்லைன்னு ஒரு பழமொழிங்க.
ஒரு வேலை நடந்துன்னு இருக்கும்போது நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன், எனக்கு அவசரமான வேலை இருக்குதுன்னு நம்ம விட்டுட்டு போனோம்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறத விட நாம் எடுத்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு வேலையை பார்ப்போம், எந்த வேலை நமக்கு இப்போ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அந்த முக்கியமான வேலைகளை சிறப்பாக முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்குவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நண்பர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க, சிலர் உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்துப்பாங்க. அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் இன்றைக்கி தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க, பொருந்துகிற ஜாதகங்கள் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி தேங்கி கிடந்ததெல்லாம் இன்றைக்கி விற்க ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாம் இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உள்ளது சொல்ல ஊரும் அல்ல, நல்லது சொல்ல நாடும் அல்ல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. உள்ளதையும் நல்லதையும் நாம் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நாம் தான் நமக்கு நல்லதை சொல்லிக்கணும், உள்ளதை சொல்லிக்கணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவருடைய அறிவுரைகள் ஆலோசனைகளுக்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் தனக்குத்தானே தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தொலைநோக்கு சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ராசிநாதன் சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்காரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும். முடியாதுன்னு நினச்சது கூட முடியும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக பேசி முடிச்சுக்கலாங்க, ராசியாக பேசி முடிச்சுக்கலாங்க. என்னத்துங்க 2 பக்கமும் செலவு அலைச்சல், நாம் உட்கார்ந்து பேசுவோங்க அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் விலகும். விற்காமல் இருந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்காரு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க, பேசின்னு இருக்கீங்க. நல்ல பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரருடைய அலைச்சல் தீர்ந்து ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உரியிலே வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவானேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழிங்க. அதனால தாங்க நம்மகிட்டயே எல்லா ஆற்றலையும் இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நாம ஏன் அடுத்தவங்க வீட்டு வாசலில் போய் நம்ம நிற்கணும், அவங்க வீட்டு கதவை நாம் ஏன் தட்டணும்? அதனால் எங்கும் எப்போதும் தன் கையே தனக்குதவி என்று தன்னுடைய அறிவு கூர்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனோட முக்கியமான கிரகங்களெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நினச்சது நிறைவேறும். தள்ளிப்போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இனம் தெரியாத ஒரு பயம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தை தூக்கி தூர போடுங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்
அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக அலைச்சல் செலவு இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உள்ளூரிலே ஓணான் பிடிக்காதவர் உடையார் பாளையம் போய் உடும்பு பிடிப்பாரா அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, நல்ல புத்திமானாக இருக்கிறவங்க சொந்த ஊரில் சொந்த நாட்டிலேயே ஜெயிச்சு காட்ட முடியும். ஆனால் அப்படி இப்படி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் வெளியில் போய் முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். அதனால தாங்க நீங்கள் நம்ம கண்ணுக்கு எதில் இருக்கக்கூடிய கடமையை செய்வோம், நம்ம ஊரில் இருக்கிற வேலையை பார்ப்போம், நம்ம ஊரில் நம்ம நாட்டிலேயே நம்ம முயற்சியில் நாம் சம்பாதிச்சு காட்டோன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அயல்நாடு அங்கங்கன்னு சுற்றாமல் உள்நாட்டிலேயே தாய்நாட்டிலேயே சாதித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ நடக்கும் போல் தெரியுது, நம்பிக்கையோடு இருக்கிறோம், நடக்கும் போல் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தரேன்னு சொன்னவங்க தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உதவுறேன்னு சொன்னவங்க உதவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 3வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பழுதான வாகனத்தை சீர் செய்வீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஊசியை காந்தம் இழுக்கும், உத்தமனை ஸ்நேகம் இழுக்கும் அப்படின்னு ஒரு அருமையான பழமொழிங்க. ஆமாங்க, நல்லவங்க எப்பயுமே நண்பர்கள் பக்கம் போய் நிற்பாங்க. நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடிப்போய் உதவுவாங்க. நீங்கள் அப்படி தாங்க. உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றுன்னா உடனடியாக சென்று முதலாவதாக சென்று உதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பாராத செல்வாக்கு உண்டுங்க. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் பாதகாதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கனால சின்ன சின்ன வீண் பழிகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றிய வதந்திகள் விமர்சனங்கள் அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்குங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் முன்னுக்கு வர்றதாங்க நல்லது. வியாபாரம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கனால இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். ஆமாங்க, தலையில் தாங்க மூளை இருக்குது. அந்த மூளையை தாங்க நம்ம வளர்த்துக்கணும். நீங்கள் எப்பொழுதுமே மூளையை வளர்த்து கொள்வதற்காக படித்து கொண்டே இருப்பீங்க. புத்தகங்களை மட்டுமில்லாமல் வாழ்க்கையையும் தினந்தோறும் படித்து கொண்டு தன்னுடைய புத்தி கூர்மையை வளர்த்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு.
பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்தர ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து பார்க்குறாருங்க உங்களை. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புது தொழில் தொடங்கிறதுக்கான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்த கொடுத்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் வேற ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, வாடிக்கையாளருடைய ரசனை எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் யார், மூல காரணம் யார், இதை யார் தூண்டி விட்டுருக்கா, இதை யார் ஆரம்பித்து வச்சுருக்காங்க, இது யாரால் இந்த நிகழ்வு நடந்தது, யாரால் இந்த சிக்கல்கள் வந்திருக்குங்கிறது எப்போது பார்த்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஆணிவேரை அலசி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அனாவசிய பேச்சுக்களை குறைங்க. மூலம் நட்சத்திரத்தில் இரவு 7:28 வரைக்கும் சந்திரன் இருக்கப்படுறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அதுக்கடுத்து இரவு 7:28 பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். வெளிவட்டாரத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. வீண் விவாதங்கள்லாம் வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுத்து முதலீடு செய்கிறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்க. அவசரப்பட்டு எதிலையும் முதலீடு செய்ய வேண்டாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கும் ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரனுடைய தாக்கம் குறையறதுக்கும் கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எருமை வாங்குவதற்கு முன்னே நெய் விலை பேசாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எதுவுமே எந்த வேலையை தொட்டாலும் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலர்லாம் வீடு பார்த்துன்னு இருப்பாங்க, முன்பணம் கொடுத்துருவாங்க. முன்பணம் கொடுத்தோடனே நான் வீடு முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. முன்பணம் கொடுத்துட்டு மீதி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு பண்ண பிறகு தானே முடிச்சிட்டேன்னு சொல்லணும். ஆமாங்க. அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் அது முடியும் வரைக்கும் பொறுத்திருந்து பிறகு அந்த விஷயங்களை வெளியிடுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தாங்க. திடீர் பயணங்கள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள், அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரம் அப்படி இப்படி இருக்குது, எப்போ நமக்கு தகுந்த மாதிரி வரும்னு தெரியலையேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ராகு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபார ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பிள்ளைகள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க இருக்கப்பட்டவங்க, இருக்கப்படாதவங்க, இல்லாதவங்க
அப்படின்னு யாரையுமே நீங்கள் வித்தியாசமாக பார்க்க மாட்டீங்க. யாராக இருந்தாலும் ஒரே நீதி தான், நேர்மை தான், ஒரே அளவுகோல் தான். பணத்தை வைத்து மனிதர்களை எடை போடாமல் பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம், நற்செயல்கள் இதனை வைத்து எடை போட்டு நல்லவர்களுடன் பழகக்கூடியவர்கள், அதே போல் ஏழை எளியவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க. பணவரவு, செல்வாக்கு இன்னைக்கு உண்டு. பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு தேடி வருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. வெளியூர் பயணங்களும் இன்றைக்கு உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்ப்பீங்க. முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் தாங்க. தனித்து நாம் செயல்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் யாரும் குறுக்க வரக்கூடாது. அதே மாதிரி இந்த கூட்டுன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து நம்மளை இது வரைக்கும் எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. அதுக்கெல்லாம் இனிமேல் நாம் ஒத்து வரக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. இனிமேல் தனி ஒருவராக இருந்து நாம் சாதித்து காட்டுங்கிற முடிவுக்கு வந்து தனிமையில் இனிமை கண்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் 10வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பெரிய கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு, இளமை அதிகரிக்கும். தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். மகனுடைய கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.